Hello friends, welcome to Iroda Amachu Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் நம்ம கொல்கட்டை செய்வோம் இல்லைங்களா? அந்த கொல்கட்டையை எவ்வளவு ஈஸியாவும் நல்ல டேஸ்டாவும் எப்படி பண்ணலாம்னு பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இட்லி அரிசினாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நான் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை நல்லா குருணெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அரைச்சிக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே போட்டுடலாம். போட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துடலாம். அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லை நான்ஸ்டிக் எதுனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆயிடுச்சு. நல்லா உப்பெல்லாம் இதிலே போட்டு நல்லா அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ஏன்னா மாவு வந்து நல்லா வெந்து வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு கொல்கட்டை. இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கட்டி முட்டியமாக வருது அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே வந்துடும். மாவு நல்லா இந்த இதில் வெந்துடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும்னு சொன்னது. பாருங்க, தண்ணியில் அப்படி தொட்டுட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே சாஃப்டாக நல்லா வரும். இதுதான் பக்குவம். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறட்டும். இப்போ எடுத்து வச்சோன்னு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. அப்படியே திறந்து வச்சிங்கன்னா மாவு காஞ்சி போயிடும். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு எடுத்து இந்த மாதிரி அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை. அப்படி உங்களுக்கு தண்ணி இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். நல்லா வடிச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணால் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா துருவிடும். உங்களுக்கு நல்லா பூ மாதிரி ஆயிரும். இந்த கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா பூ மாதிரி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டோம்னாலே இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி துருவி வச்சிட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுங்க. பாருங்கள், இதில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடலைப்பருப்பை நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே இந்த தேங்காயும் போட்டுருவோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பல்ஸில் போட்டோம்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து நைஸாக கொலன்னு இல்லை, நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ வச்சுட்டு பூரணம் ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு குண்டு வெல்லம் பெருசு இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இதில் கல் மண் இல்லாமல் நம்ம செய்யணும். அதனால் என்ன பண்ணுவோம், இதை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இதில் போட்ட வெல்லம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து கெட்டி பாகெல்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ வந்து நான் வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லம் காய்ச்சின வெல்லத்தை இதை ஒரு வடியை வச்சு வடிச்சிடலாம். அப்போ தான் அதில் அடியில் இருக்க கல் மண் எல்லாமே நின்றுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை மாவு, அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. இதில் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. வேணும்னா போட்டுக்குங்க, வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு தளதளன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிரும். ஏன்னா ஆறணும் இல்லையா, இந்த மாதிரி அகலமான இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஆறும். பாருங்கள் இந்த ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. கெட்டியாக இருந்தது அப்படின்னா கூட இப்போ பிசையும் போது என்னாகும், நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும், வெள்ளத்தோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிரும். இப்போ தேவையான சைஸுக்கு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பூரணத்துக்கு நம்ம உள்ளே வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் மாவு வந்து ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு இதை வந்து நல்லா அப்படி கையை வச்சு பிரட்டிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பிரட்டிக்குங்க. இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டைக்கு தகுந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எடுப்பீங்களோ இந்த சைஸ்க்கு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு கையில் லேசாக நெய் தடவிக்குங்க. கிண்ணம் செஞ்சுக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொழுக்கட்டைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு இங்கே இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடிடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம். அப்படி இல்லை மோதகம் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதே சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்குங்க. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கிண்ணம் செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி அச்சு எடுத்துகிட்டு இதில் நெய் தடவிக்கலாம். லேசாக நெய்யோ எண்ணெயோ எது இருக்கோ அது தடவிக்குங்க. இதில் ஒரு உருண்டை வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு பெருவிரலில் வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அழுத்தி விட்டாச்சு இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு பூரணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் அப்படி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி அலுமினியத்தில் இருக்கும் இல்லைங்களா அச்சு, இது எல்லா கடைகள்லேயும் பாத்திர கடைகள்லாம் கிடைக்கிது. கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. தடவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்க பூரணம் இருக்கு இல்லைங்களா, இது இந்த மாதிரி பட்டையாக வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இதை ஒரு மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி அச்சிலையும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்டீமர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு தட்டை வச்சுட்டு இதில் நெய் தடவிடுங்க. நெய் எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே எடுத்து வேக வச்சிடலாம். இட்லி பானையோட மூடியை வச்சு மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொழுக்கட்டையெல்லாம் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. வெடிப்பே இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வெடிப்பு வருது அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்சு வைப்பீங்க இல்லையா, அந்த செஞ்சு வைக்கிற கொழுக்கட்டையும் மூடி வைக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு கொழுக்கட்டையாக செஞ்சு வைக்கிறதுக்குள்ளே அது என்னாகும், செஞ்சது வெடிப்பு வந்துடும். இப்போ எடுத்து வச்சு பரிமாறிடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெடிப்பே இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம கையிலேயே நம்ம போட்ட ஏற்கலாம் கொழுக்கட்டை பாருங்கள். அச்சில் போட்டு செஞ்ச கொழுக்கட்டை இது நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மோதகம்.
நல்லா பூ மாதிரி சூப்பராக பாருங்கள், நல்லா மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ரெடிமேட் மாவு வச்சு பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காலையில் செஞ்சு வச்சுட்டு சாயந்தரம் எடுத்து சாப்பிட்டாலும் இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லா மெத்துன்னு ரொம்ப நல்ல கொழுக்கட்டை அருமையாக வரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.